வாங்க செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப விசேஷமான மரத்த பத்தி ஒரு கதை கேட்கப் போறோம். ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய வானவில் மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துல எல்லா நிறத்திலயும் பழங்கள் தொங்குமாம். சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதான்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த காட்டுல நெறைய விலங்குகள் இருந்துச்சு. ஒரு குட்டி முயல், ஒரு குறும்புக்கார அணில், ஒரு இனிமையா பாடுற பறவை. இவங்க 3 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறப் பழம் பிடிக்கும். ஆனா, யார் அந்த பழங்கள சாப்பிடுறதுன்னு அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும். ஒரு நாள் முயல், "எனக்கு சிகப்பு பழம் மட்டும் தான் வேணும்னு" சொல்லுச்சு. அணில், "எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும்னு குதிச்சுச்சு." பறவை, "எனக்கு நீலப்பழம் வேணும்னு பாடிச்சு." யாரும் பழங்கள பகிர்ந்துக்க நினைக்கல. மரம் இத வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய இடிச்சத்தம் கேட்டுச்சு. வானவில் மரம் ஒரு புது ஒளியோட பளபளக்க ஆரம்பிச்சுது. அதோட எல்லா பழங்களும் ஒரே நேரத்துல பல வண்ணங்களா மாறி இன்னும் அழகா ஆயிடுச்சு. விலங்குகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ மரத்திலிருந்து ஒரு பழம் கீழ விழுந்துச்சு. அந்த பழம் எல்லா நேரத்திலயும் பளபளச்சுது. நண்பர்கள் அந்த பழத்த பகிர்ந்து சாப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நிறப்பழத்தோட சுவைய உணர்ந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, எல்லா நிறப்பழங்களையும் ஒண்ணா சாப்பிட்டா தான் உண்மையான சுவை கிடைக்கும்னு. அப்போ இருந்து அவங்க எல்லா பழங்களையும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. ஒற்றுமையா இருந்தா தான் சந்தோஷம்னு அந்த கதை சொல்லுது. வானவில் மரம் அவங்கள பார்த்து சிரிச்சுது.